Thank you, Holy Spirit. Thank you, my Master. Thank you, my Master. Thank you, my Master. நன்றி அப்பா, நன்றி சுவாமி. ராஜா உமக்கு நன்றி. நன்மை செய்கிறவரே உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நேரத்திலும் இந்த ஜெபமானது இரவிலே தூக்கம் வராதபடிக்கு போராடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்க போகிறேன். இரவு நேரத்துல சுக நித்திரை வராதபடிக்கு பல குழப்பங்களிலும் பிரச்சனைகளிலும் போராட்டத்திலும் ஒரு நிம்மதியில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னாலும், இந்த ஜெபத்தின் மூலமாக என் ஆண்டவராகிய இயேசு நிச்சயமாக உங்களுக்கு விடுதலையை கொடுப்பார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, உங்கள் சுகத்தை விரும்பக்கூடியவர் நம்முடைய ஆண்டவர். அவர் உங்கள் மேல் அதிகமான அன்பு வைத்திருக்கிறவர். உங்களை குறித்து அதிக அக்கறை கொண்டவர். இந்த இரவு நேரத்திலும் கூட இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, பிரியமானவர்களே, என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். என் இயேசு உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்கள் கரங்களை பிடித்து, நீ பயப்படாதே, நீ கலங்காதே, நீ திகையாதே, நீ என்னுடையவள், நீ என்னுடையவன், உன்னை பெயர் சொல்லி நான் அழைத்திருக்கிறேன். என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன், உன்னை தப்புவிப்பேன், பயப்படாதே. ஹல்லேலூயா. கிறிஸ்து இயேசு சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த இரவு முழுவதும் நான் உன்னோடு கூட நான் அமர்ந்து இருப்பேன். வேதம் சொல்லுகிறது, அவர் ஜாமக்காரர். அவருக்கு இருளும் சரி, வெளிச்சமும் சரி. இருளில் வருகிற இந்த பொல்லாத கிரியைகள் இரவு நேரத்திலே தூங்க விடாதபடி குழப்பங்களையும் எண்ணங்களையும் சிதறடிக்கிற, நம்மை வேதனைப்படுத்தி பார்க்க வருகிற எந்த ஆவிகளும் இப்பொழுது கட்டப்பட்டு போகும். இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் என் கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் அப்பா. தேவ பிரசன்னம் இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. மகிமையான என் தேவன் அப்பா நீங்க. அல்லேலூயா. என் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர் என்று பக்தன் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவருடைய பரிசுத்த நாமத்தை இந்த நேரத்தில் சொல்லி துதியுங்கள். உங்கள் இருதயம் மகிழும், உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். நாளைய தினத்தை குறித்த கவலை உங்கள் இருதயத்தில் வேண்டாம் பிரியமானவர்களே. வேதம் சொல்லுகிறது, நாளைய தினத்தை குறித்து அன்றைய தினம் அது கவலைப்பட்டு கொள்ளட்டும். நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தோடு கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்கள். படுக்கையில் அமர்ந்திருக்கிற நீங்கள் அவரோடு கூட பேசிக் கொண்டிருங்கள். உங்களுடைய இருதயத்தின் பாரங்களை அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். என் ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். எப்பொழுது என் தேவ சமூகத்தில் உங்கள் பாரங்களை இறக்கி வைப்பீர்களோ அப்பொழுது உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யும். இப்பொழுதும் இந்த இரவு நேரத்திலும் தேவ மகிமை உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பக்தன் சொல்லுகிறான், சங்கீதம் 4:8, நான் சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர்.
நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன். அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். இப்பொழுதும் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். அவரோடு கூட பேசிக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, இந்த இரவு நேரத்தில் என் தேவன் உங்களோடு பேசுவார். நீங்கள் அவரோடு கூட பேசுகிற பொழுது உங்கள் இருதயத்தில் காணக்கூடிய அத்தனை பாரங்களையும், கசப்புகளையும், வெறுப்புகளையும், துக்கங்களையும், துயரையும், கண்ணீரையும் தேவ சமூகத்தில் நீங்கள் இறக்கி வைத்துவிட்டு அவரோடு கூட நீங்கள் பேசிக் கொண்டிருங்கள். பிரியமானவர்களே, என் கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். என் இயேசு உங்களை வழி நடத்துவார். உங்கள் சூழ்நிலைகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுங்கள். உங்கள் காரியங்களை அவர் பார்த்துக் கொள்ளுவார். நிச்சயமாகவே உங்கள் எதிர்கால கவலையையும் தேவ சமூகத்துல எந்த நேரத்துல வைத்து பாருங்கள். இந்த இரவு நேரத்துல என் தேவனுடைய மகிமை இறங்கும். பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 11:28, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 3:5 பக்தன் சொல்லுகிறான், நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் என்னை தாங்குகிறார். இரவு நேரங்களில் என் தேவன் உங்களை தாங்குவார், உங்களை சூழ்ந்து கொள்ளுவார். தம்முடைய தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். அவர்கள் உங்களை சுற்றிலும் உலாவிக் கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்திலும் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுது தெய்வீக பிரசன்னம் உங்கள் இருதயத்தை நிரப்பட்டும். உங்கள் பாரத்தை எல்லாம் இறக்கி வைங்க. உங்கள் சுமைகள் எல்லாம் இறக்கி வைங்க. ஹல்லேலூயா. நீதிமொழிகள் 3:24 சொல்லுகிறது, நீ படுக்கும் போது பயப்படாதிருப்பாய், நீ படுத்துக் கொள்ளும் போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதிருங்கள். எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக அது காத்துக்கொள்ளும். சிந்தனையை சிதறவிடாதிருங்கள். உங்கள் சிந்தையை சிதறவிடாதிருங்கள். பிரியமானவர்களே, இந்த இரவு என் தேவன் உங்களோடு கூட பேசட்டும். என் தேவ மகிமை உங்களோடு கூட வந்து தங்கட்டும். தேவ ஆவியானவர் உங்கள் மேல் அசைவாடட்டும். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் முழுவதுமாக கிறிஸ்து இயேசுவிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் கவலைகளை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் துயரங்களை அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. உங்கள் சரீரம் முழுவதையும் அவரிடத்தில் ஒப்புக் கொடுப்பது. சொல்லி பாருங்க, இயேசுவே, என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் அப்பா, என்னை முழுவதுமாய் ஆளுகை செய்யும் டாடி. இந்த இரவு நேரத்தில் நான் தூக்கம் இல்லாதபடி நான் தவிக்கிறேன். என் நித்திரையை ஒரு இன்ப நித்திரையாக நீர் மாற்றுவீராக. இந்த இரவு நேரத்தில் என்னோடு கூட நீர் பேசணும். என் எதிர்காலத்தை குறித்த தரிசனத்தை நீர் எனக்கு தரணும். நீர் எவ்வளவா என்னை நேசிக்கிறீர் என்பதை நான் அறிகிறேன் அப்பா. எங்கள் பரமபிதாவே, எங்கள் அப்பா பிதாவே, எங்கள் மேல் வைத்திருந்த அன்பின் நிமித்தமாக உங்கள் சொந்த குமாரனையே நீங்கள் கொடுத்திருக்கிறீர்கள். அவர் தம்முடைய சொந்த குமாரனையே நமக்காக தருவார் என்று சொன்னார். மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? இப்பொழுதே தேவ வல்லமை இறங்கணும் அப்பா. இந்த வார்த்தையை கேட்கிற பொழுது உங்கள் இருதயத்தை ஆளுகை செய்கிற பிசாசுகள், உங்கள் இருதயத்தை கெடுக்கிற சத்ருவின் கிரியைகள், உங்கள் எண்ணங்களையும் சிந்தனைகளையும் சிதறடிக்கிற அத்தனை ஆவிகளும் உங்களை விட்டு விலகி போகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே, வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய வார்த்தையில் உள்ள ஜீவனை கேட்க கேட்க பிள்ளைகளுடைய இருதயம் லகுவாக மாறும். இருதயத்தை கடினப்படுத்துகிற நயவஞ்சக பிசாசுகள், வஞ்சக பிசாசுகள், அருவருப்பின் ஆவிகள், பயமுறுத்தும் பிசாசுகள், அத்தனை கட்டுகளும் நுகங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் முறிக்கப்பட்டு போகட்டும் என்று சொல்லி நான் கட்டளையிடுகிறேன். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:5 சொல்லுகிறது, இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் நீ பயப்படாதிருப்பாய், பயப்படாதிருப்பாய்.
இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இப்பொழுதே வல்லமை வெளிப்படுகிறது நான் பார்க்கிறேன். ஒரு மகிமை அப்பா, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை சூழ்ந்து கொண்டிருப்பதற்காக நன்றி. ஒருவேளை உங்கள் படுக்கையில் இருந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வியாதியின் பலவீனத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கலாம், குடும்ப சூழ்நிலையின் துயரத்தின் துக்கத்திலிருந்து நீங்க கேட்டுக்கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். உங்களை படைத்தவர் உங்க கூட இருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் உங்க கூடவே இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடவே மாட்டேன். மாறாத எங்கள் அன்பு தெய்வமே, இப்பொழுதே மகிமை வெளிப்படட்டும் அப்பா. உன் காலை தள்ளாட விட்டார். உன்னை காக்கிறவர் அவர் உறங்கார், அவர் உறங்கார். அவர் உறங்குவதும் தூங்குவதும் இல்லையா? இஸ்ரவேலை காக்கிற தேவன் அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை. உன்னை பாதுகாக்கும்படி அவர் விழித்திருக்கிறார். உன்னை சுற்றிலும் இருக்கிறார். உன் பிள்ளைகளை சுற்றிலும் இருக்கிறார். உன் குடும்பங்களை சுற்றிலும் இருக்கிறார். அவர் உன்னை பாதுகாப்பார். உன்னை விட்டு தூர தேசத்தில் இருக்கிற உன் பிள்ளைகளை சுற்றிலும் அவர் தான் இருக்கிறார். உன் கணவரை சுற்றிலும், உன் மனைவியை சுற்றி, பிரயாணத்தில் இருக்கிற உன் குடும்ப நபர்களை சுற்றிலும் என் தேவனே இருக்கிறார். இந்த இரவை நீங்கள் சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் நீங்கள் அனுபவிக்கணும். இந்த ஜெபத்தை கேட்கிற பொழுது தேவ மகிமை உங்கள் இருதயத்தை அது நிரப்பும். தெய்வீக பிரசன்னம் நீங்கள் இருக்கும் வீடுகளுக்குள் இறங்கும். வார்த்தை வல்லமையுள்ளது. நான் பேசுகின்ற இந்த ஜீவனுள்ள வார்த்தை நிச்சயமாகவே உங்கள் காயங்களை ஆற்றும். அங்கே காணக்கூடிய அத்தனை கிரியைகளையும் அது விலக்கும். இயேசு கிறிஸ்துவின் வார்த்தை மருந்தாக செயல்படும். ஹல்லேலூயா. இனி இரவிலே உங்களுக்கு தூக்க மாத்திரைகள் தேவைப்படாது. ஏனென்றால் என் கிறிஸ்து இயேசுவின் வார்த்தை, அதை நீங்கள் உட்கொண்டு பாருங்கள். அதை மருந்தாக எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு கூட பேசிக் கொண்டிருங்கள். உங்கள் படுக்கையில் அமர்ந்திருந்து தேவனோடு உறவாடுங்கள். பிரியமானவர்களே, ஆண்டவரோடு பேசிக் கொண்டிருங்கள். அவர் அற்புதமான ஒரு சுக நித்திரையை உங்களுக்கு தருவார். தரிசனத்தில் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விசாரிக்கிறபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று பேதுரு எழுதுகிறார். அவர் உங்களை விசாரிக்கிறவர். நான் உன்னை திக்கற்றவனாய் விடேன், உன்னை திக்கற்றவளாய் விடேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. அவர் தம்முடைய சிறகுகளால உன்னை மூடிக்கொள்ளுவாரா. மகிமையுள்ள தேவனே, உமக்கு நன்றி அப்பா. இந்த இரவு நேரத்திலும் யாரெல்லாம் தூக்கத்திற்காக போராடி கொண்டிருக்கிறார்களோ இப்பொழுதே மகிமையானது அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. தேவ பிரசன்னமுடைய பிள்ளைகளை நிரப்பட்டும் சுவாமி. மகிமை பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. பொல்லாத ஆவிகள், இரவு நேரத்தில் தூங்க விடாதபடி கெடுக்கிற வஞ்சக பிசாசுகள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். அவர் உன்னை காக்கிறவர், உன்னை பாதுகாக்கிறவர், உன்னை விடுதலையாக்குகிறவர், உன்மேல் அதிக அன்பு வைத்திருக்கிறவர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொல்லி பாருங்க. உன் காலை தள்ளாட விட்டாராம். உன்னை காக்கிறவர் உறங்கார். கர்த்தரோ உண்மையுள்ளவர். அவர் உங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளுவார். பரிசுத்த பிதாவே, இயேசு சொல்லுகிறார், நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல் ஒன்றாயிருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்துக் கொள்ளும். எவ்வளவு அற்புதமான ஜெபத்தை நமக்காக இயேசு கிறிஸ்து செய்கிறார். நமக்காக பிதாவிடத்தில் பரிந்து பேசும் ஒரு நல்ல ஒரு பரிகாரி நமக்கு இருக்கிறார் பாருங்கள். ஹல்லேலூயா. நமக்காக வழக்காடும் ஒரு வக்கீல் இருக்கிறாராம். ஹல்லேலூயா. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? என் இயேசு நீதி செய்யும் தேவன். உங்கள் சூழ்நிலைகளை எல்லாவற்றையும் அவர் அறிவார். ஆக இந்த இரவு நேரத்தில் அவர் உங்கள் சுகநித்திரையை விரும்புகிறார். அவருடைய முகங்களை நோக்கி பாருங்கள். உங்கள் முகங்கள் பிரகாசிக்கும். உங்கள் முகத்தில் காணக்கூடிய அத்தனை இருளும் விலகி போகும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் அவரிடத்தில் ஒப்பு கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். சொல்லி பாருங்க, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். என் இயேசு யார் என்பதை நான் அறிவேன். எனக்காக இரத்தம் சிந்தி மரித்தவர், என்னை பாதுகாக்கும்படிக்கு. இப்பொழுதும் பயத்தின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். இந்த இரவு நேரத்தில் பயத்தையும் திகழையும் உண்டாக்குகிற பொல்லாத ஆவிகள் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் நான் கட்டளையிடுகிறேன். இப்பொழுது சகல பிசாசுகளும் வெளியேறட்டும், அசுத்த ஆவிகள் வெளியேறட்டும், பயமுறுத்துகிற ஆவிகள் எல்லாம் வெளியேறுவதாக. என் இயேசு உட்பிரவேசிக்கிறார். அனாதி கதவுகளை உயருங்கள், வாசல்களை தலைகளை உயர்த்துங்கள், மகிமையின் ராஜா இந்த இரவு நேரத்துல இந்த வேளையில அவர் உங்கள் இல்லத்துக்குள் அவர் உட்பிரவேசிக்கிறார். ஹல்லேலூயா. வெளிச்சம் வரும் என்று சொன்னார். வெளிச்சமாகிய கிறிஸ்து இயேசு உங்கள் இல்லத்துக்குள் வருவார் என்று சொன்னார். பிரியமானவர்களை, அங்கே காணக்கூடிய இருள் எல்லாம் விலகி போகும். இப்பொழுதே கிறிஸ்து இயேசுவை வரவேற்று ஜெபியுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிச்சயமாகவே நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும், நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். இதுவரை உங்களை நடத்தி வந்த இந்த எபினேஷர் இனிமேலும் அவர் உங்களை நடத்துவார். கவலை வேண்டாம், சோர்ந்து போகாதிருங்கள். என் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த இரவு நேரத்தில் என் தேவன் உங்களை தொடுவாராக. தேவ பிரசன்னம் உங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா. அவர் காற்றுக்கு ஒதுக்காகவும், பெருவெள்ளத்துக்கு புகலிடமாகவும், வறண்ட நிலத்துக்கு நீர்க்கால்களாகவும், விடாய்த்த பூமிக்கு பெருங்கண்மலையின் நிழலாகவும் இருப்பார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கர்த்தர் எல்லா தீமை நின்று சொல்லுங்க, என்னை ரட்சிப்பார். நம்முடைய பரம ராஜ்யத்தை அடையும்படி அவர் என்னை காப்பாற்றுவார். எனக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். சொல்லுங்க பிரியமானவர்களே, உங்கள் வாய்களிலே சொல்லிக் கொண்டே இருங்கள். அவர் வாக்கு பண்ணினவர். என் குடும்பத்தை கட்டுவார், என் சூழ்நிலைகளை மாற்றுவார், என் நிந்தையை மாற்றுவார், என் அவமானத்தை மாற்றுவார். நான் ஏன் கவலைப்பட வேண்டும்? என் நித்திரையை நான் சுகமாய் நான் அனுபவிப்பேன். இந்த நித்திரையில் இந்த இரவு நேரத்தில் நான் அற்புதமாய் அவர் மேல் நம்பிக்கை வைத்து நான் படுத்து உறங்குவேன். நான் நித்திரை எடுப்பேன். அதிகாலையில் அற்புதங்களை நான் காண்பேன். என் தேவன் எனக்காக இந்த இரவில் அற்புதங்களை அவர் செய்வார். இந்த இரவு நேரத்தில் எனக்காக அவர் வழக்காடுவார், எனக்காக யுத்தம் பண்ணுவார். என் சத்துருக்களை என்னிடத்திலிருந்து அவர் துரத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார். நான் அதிகாலையில் விழித்துக் கொண்டு நான் அவர் செய்த அற்புதங்களை நான் காண்பேன். நாளைய தினத்தை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். சொல்லுங்க, பொல்லாத ஆவியே என்னை விட்டு விலகு. பயமுறுத்துகிற பிசாசை என்னை விட்டு விலகு என்று சொல்லி பாருங்கள். என்னை வேதனைப்படுத்துகிற பொல்லாத ஆவியை விலகு சொல்லி பாருங்கள். இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மகிமையான கரம் பிள்ளைகளை சூழ்ந்து கொள்ளட்டும். அப்பா, ஹல்லேலூயா. இரவில் யாருக்கெல்லாம் தூக்கம் இல்லாமல் இருக்கிறார்களோ, இப்பொழுது என் கிறிஸ்து இயேசுவின் பரிசுத்தமுள்ள இரத்தத்தை நான் ஒவ்வொருடைய கண்களிலும் நான் தெளிக்கிறேன், ஒவ்வொரு இருதயத்திலும் நான் தெளிக்கிறேன், ஒவ்வொருடைய சிந்தையிலும் நான் தெளிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் கர்த்தரின் இரத்தம், கல்வாரி இரத்தம், கிறிஸ்து இயேசுவின் மகிமையான அந்த இரத்தம், சமாதானத்தை உண்டு பண்ணும் அந்த இரத்தம் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் விழுவதாக. இரத்தத்தின் பெருந்துளி விழட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்க கடவுள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவராக எங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் இப்பொழுது அடையாளமாக விழட்டும் இயேசுவின் நாமத்தில். ராஜா, எப்படிப்பட்ட மந்திரங்கள், தந்திரங்கள், மாந்திரிகங்கள், பில்லி சூனியங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கும் என்று சொன்னாலும், இந்த ஜெபத்தை கேட்கிற வேளையில் இப்பொழுதே சகல சத்துருக்களும் விலகி போகணும். பில்லி சூனியங்கள் செயலற்று போகணும். அப்பா, மந்திரங்கள் செயலற்று போகணும். மாந்திரிகங்கள் ஹல்லேலூயா முற்றிலுமாக அழிக்கப்பட்டு போகணும். அப்பா, ஏவல் பிசாசுகள் அலறி அது வெளியே ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் சூழ்ந்து கொள்ளுவாராக. பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் அக்கினியாய் சூழ்ந்து கொள்ளுவாராக. ஒரு மகிமை இப்பொழுதே உம்முடைய பிள்ளைகள் இருக்கும் கூடாரத்தை மூடிக்கொள்ளட்டும் சுவாமி. அப்பா, உம்முடைய பிள்ளைகள் படுத்து இந்த இரவு நேரத்துல அப்பா உன்னதரை நோக்கி பார்க்கிற இந்த வேளையில தானே ராஜா தேவ ஆவியானவர் இப்பொழுதே அசைவாடுவாராக.
இந்த வீட்டின் மேல் அசைவாடுவாராக. உம்முடைய பிள்ளைகள் படுத்திருக்கும் படுக்கையின் மேல் அசைவாடுவாராக. ஹல்லேலூயா. வியாதி நிமித்தமாக, பலவீனத்தின் நிமித்தமாக யாராக இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில இருந்தாலும் சரி, இந்த ஜெபம் சுக நித்திரையை உண்டு பண்ணட்டும் அப்பா. அற்புதமான ஒரு சுக நித்திரையை உண்டு பண்ணட்டும். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் சொல்லிக்கொண்டே இருங்கள். என்னை காண்கின்ற தேவன் அவர், என்னை காண்கின்ற தேவன். என் சூழ்நிலைகளை அவர் அறிந்திருக்கிறவர். அவர் இருளுக்கும் வெளிச்சத்துக்கும் தேவனாக இருக்கிறார். என்னை சுற்றிலும் அவர் வேலி அடைத்திருக்கிறார். எந்த ஒரு பொல்லாப்பும் என்னை நெருங்க முடியாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. காரணம், என் கிறிஸ்து எனக்காக சிந்தின இரத்தம் என்னை சுற்றிலும் பாதுகாக்கும். இந்த இரவு எனக்கு, இந்த இரவிலே நான் எடுக்கும் நித்திரை எனக்கு இன்பமாக மாறும். சமாதானத்தையே விட்டு செல்லுகிறேன் என்று சொன்னவர் நம் ஆண்டவர். என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு நான் தருகிறேன். இப்பொழுது இயேசுவின் நாமத்தினாலே, கிறிஸ்து இயேசுவின் அந்த சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிரப்பட்டும் அப்பா. இந்த இரவு விடுதலின் இரவாக மாறட்டும். ஒவ்வொரு இருதயத்திலும் விடுதலை, சிந்தனையில விடுதலை, செயல்பாட்டில் விடுதலை. ஹல்லேலூயா. அப்பா, நம்முடைய பிள்ளைகள் படுத்திருக்கிற படுக்கையை சுற்றிலும் நான் வேலி அடைக்கிறேன். தேவதூதர்களுக்கு நான் கட்டளை இடுகிறேன். வல்லமையுள்ள தேவதூதர்கள், உருவிய பட்டயத்தோடு கூட மகிமையான தேவதூதர்கள் இறங்கி நிற்பார்களாக. பிள்ளைகளை சுற்றிலும் வேலி அடைத்து பாதுகாக்கும்படிக்கு ராம் முழுவதும் அவர் பாதுகாப்பார். நிச்சயமாகவே அதிகாலையில் அற்புதத்தை காண பண்ணுவார். நாளை தினத்தில் உங்கள் பிரச்சனைகளை அவர் சரி செய்வார். உங்கள் குழப்பங்களை அவர் மாற்றுவார். உங்கள் வழிகளை செவைப்படுத்துவார். கரடு முரடானவைகள் சமமாக்கப்படும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும். காரணம், கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு முன்பாக போவேன், கோணலானவைகளை செவையாக்குவேன். சோர்ந்து போகாதே, எதை குறித்தும் கவலைப்படாதே. இந்த இரவு நீ என்னோடு கூட பேசக்கூடிய இரவு. இந்த இரவு நீ என்னோடு கூட ஐக்கியமாக இருக்கக்கூடிய இரவு. இந்த இரவு நீ என்னிடத்தில் அன்பு வைத்து என்னை நேசிக்கக்கூடிய இரவு. இந்த இரவு என்னோடு கூட ஹல்லேலூயா நீ அமர்ந்திருக்கக்கூடிய இரவு. தேவன் ஆவியா இருக்கிறாரா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, உங்க ஆவியிலிருந்து நீங்க சொல்லிக்கொண்டே இருங்க. அப்படியே இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே என் தேவ பிரசன்னம் உங்களை மூடட்டும். இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் அப்பா சமாதானத்தை நான் பேசுகிறேன். இருதயத்தில் சமாதானம் உண்டாகட்டும். சுகநித்திரை உண்டாகட்டும். சுகநித்திரை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த ஜெபத்தின் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடப்பதாக, நல்ல சுகநித்திரை எனக்கு உண்டானது என்று சொல்லத்தக்கதாக என் தேவ ஆவியானவர் அற்புதங்களை செய்வீராக. எப்படிப்பட்ட பொல்லாப்புகளும் இருளும் இயேசுவின் நாமத்தில் விலகி போக கடவுள். பொல்லாத சத்துருவை பிள்ளைகள் மேலிருந்து உன் கைகளை எடு என்று நான் கட்டளை இடுகிறேன். பிள்ளைகள் மேல் வைத்திருக்கிற உன் கண்ணிகள் எல்லாம் அறுபட்டு போகட்டும். அவர் வேடனுடைய கண்ணியை அறுத்து போடுகிறவர். பிசாசின் கண்ணிகளை அறுக்கிறவர். கட்டப்பட்ட மாந்திரிக கட்டுகள், கயிறுகள் எல்லாம் இப்பொழுது அறுபட்டு போகும். பரிசுத்த ஆவியானவருடைய அக்கினி ஊற்றப்படும். ஹல்லேலூயா. ஆனால் உன்னை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. ஒரு சேதமின்றி காக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். தம்முடைய கண்ணின் விழியை போல வைத்து பாதுகாக்கிறவர். இப்பொழுதே அப்பா மகிமையானது பிள்ளைகளை மூடிக்கொள்ள கடவுள். இந்த ஜெபத்தின் மூலமாக என் தேவன் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நீர் ஆளுகை செய்வீராக. சமாதானம் ஒவ்வொருடைய இருதயத்தையும் நிரப்பட்டும் அப்பா. ஹல்லேலூயா. நான் எதை குறித்தும் கவலைப்படேன். காரணம், கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லி பாருங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். இந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கும். உங்கள் சூழ்நிலைகள் மாறும். என் தேவ ஆவியானவர் உங்களை நிரப்புவாராக. கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் என் கர்த்தருடைய கரம் தொட்டு பலப்படுத்துவதாக. இப்பொழுதே தேவ ஆவியானவர் உங்களை சூழ்ந்து கொள்ளுவாராக என்று சொல்லி இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறேன். ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.